ஹலோ கைஸ், நம்ம லேப்டாப் ஆர் பிசியில் ஃபோல்டரோட ஐக்கானை எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்கள் லேப்டாப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் சர்ச் இன்ஜினில் இமேஜ் டு ஐக்கான் கன்வெர்ட்டர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபர்ஸ்ட்டே ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த இமேஜை ஐக்கானை யூஸ் பண்ண போகிறீங்களோ அது ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேப்கட்டை தான் ஐக்கானை யூஸ் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே கார்னரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு கார்னரில் டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக 30 செகண்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைல் நம்மளுக்கு எங்கே சேவ் ஆகுதுன்னு காமிக்குது. நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐக்கான் டவுன்லோட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த ஃபோல்டருக்கு ஐக்கான் மாற்ற போகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கேப்கட்ன்ற ஃபோல்டருக்கு தான் ஐக்கான் மாற்ற போகிறேன். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். கஸ்டமைஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் கீழே சேஞ்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும், நீங்கள் இதில் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஐக்கான் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கானாக மாற்றின கேப்கட்டோட இதுவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோல்டரோட ஐக்கான் மாறிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.